ஹாய் பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். கதை கேளுன்னு ஒரு தமிழில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். அந்த கதை எதுக்கு சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா யூடியூபருக்கு தேவையான ஒரு கதை. இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உண்டாகும். அப்படி உண்டாகணும்னா எனக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். எனக்கு கான்ஃபிடென்ட் வரல அவங்க கதையை கேட்டுன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸ் செய்யணும். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணணும், ஓகேங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்பு கூட இருப்பீங்க. அதாவது நான் வீடியோ போடுறேன்ப்பா, எனக்கு வியூஸே வரல, எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்குது, அடுத்த ஆள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்னடா எனக்கு ஒன்றும் வியூஸ் வர மாட்டேங்குது, அவன்லாம் பாருல லட்சக்கணக்கில் வியூஸ் வருது, 10K 20K 1 மில்லியன் இந்த மாதிரிலாம் வருது. எனக்கு எப்படா இந்த மாதிரி காலம் வரும்? சே முடியலடா, என்னால் நான் தோத்துட்டேன்டா, என் வாழ்க்கையிலே நான் தோத்துட்டேன், என்னால் யூடியூப் முடியாது. யாராச்சும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? பிரைன் மாஸ்க் உங்களோட கம்யூனிட்டி டேபிள் என்னால் வீடியோ போட மாட்டீங்களா? யார் பெரிய பெரிய யூடியூபெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு வியூஸ் வரும், நமக்கு சப்ஸ்கிரைபர் ஏறும் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க யூடியூபராக நீங்கள், உங்களுக்கான கதை தான் இது, ஓகேங்களா? கதைன்னா சும்மா அப்படி கதை இப்படி கதை கதை சூப்பரான கதை. கதையை ஃபுல்லாக கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க, ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ரைட்டு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒரு ஊரில் ஒரு அக்கா தங்கச்சி, அக்காவும் ஒரு தம்பியும் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க அமெரிக்காவில் படிக்கிறாங்க, ஓகேங்களா? லீவுக்கு ஸ்கூல் லீவுக்கு ஊருக்கு வந்துட்டு கிராமத்தில் உள்ள அவங்க பாட்டியோட வீட்டில் என்ஜாய் பண்ணாங்க. பெரிய வீடு, நிறைய மரங்கள்லாம் இருக்கும், நல்லா கொழுந்துட்டு மரங்கள் நல்லா இருக்கும், மாம்பழ மரம்லாம் இருக்குது. ஸோ அந்த வீட்டில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு மாம்பழ மரம் இருக்குது, பெரிய மாம்பழ மரம். அந்த மாம்பழ மரத்தில் மாம்பழம் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஸோ இவங்க பிள்ளைங்க என்ன விளையாட்டுத்தனமாக எடுத்து பறித்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க, இனிப்புனா இனிப்பு, சூப்பரான இனிப்பு. ஸோ அந்த மாம்பழத்தை 2 பேரும் ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை தின்னுட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான்னா மாம்பழத்தை தூக்கி வெளியே வீசிடுறான். எங்கே ரோட்டுக்கு வெளியே போய் விழுந்துருது, ஒரு இடத்துல கீழே விழுந்துருது. இந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னா மாம்பழத்தை கையில் வச்சுட்டு, ஆனால் ஏன் நீ தூக்கி வெளியே இருந்துச்சா, அதாவது நம்ம கையில் இந்த மாம்பழத்தை இந்த கொட்டையை நம்ம இது வந்துட்டோம்னா தரை கீழே குழி தண்ணி மண்ணை தண்ணி புதைச்சி வச்சோம்னா இதுவும் நாளைக்கு ஒரு மாம்பழ மரமாக மாறி நமக்கு காய்கனிகள் தராதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. பையனும் சொல்கிறான், ஆமாம் நீ சொல்லு, கரெக்டு தான், தூக்கி எறிஞ்சாச்சு இல்லை, சரி விடு அதை விடு அப்படின்ட்டு. உடனே இந்த பொண்ணு என்ன சொன்னால் வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தனை கூப்பிட்டு, இங்கே வாங்க, இந்த மாம்பழ மரத்தை நீங்கள் கொட்டையை உண்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வளர்க்க வேண்டியது உங்களோட கடமை, நாங்கள் வருஷம் இதை பார்ப்போம் அப்படின்னோடனே அந்த 2 மாதம் லீவு முடியறதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த தூக்கி எறிஞ்ச கொட்டையும் இவங்க மரத்தில் வீட்டில் ஊண்டி வச்ச கொட்டையும் லைட்டாக துளிர் விட்டுருக்கு. சின்ன இவங்களுக்கான ஒரு சின்ன துளிர் விட்டாலும் ரொம்ப 2 பேருக்கு சந்தோஷம். சரி நம்ம போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு மறுபடியும் அமெரிக்காவுக்கு போயிட்டு அவங்க படிப்பெல்லாம் முடிச்சு நெக்ஸ்ட் இயர் லீவில் வந்திருக்காங்க. வந்த உடனே ஓடி போய் பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அந்த பொண்ணு வளர்ந்துருக்க மனம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு, அதாவது ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. தூக்கிப்பட்ட ரோட்டில் பட்ட கொட்டை முடுக்கான தான் வளர்ந்துருக்கு. அது ரொம்ப வளர்ச்சி அடையில, சின்னதாக தான் இருக்குது. அதை பார்த்த உடனே பார்த்தியா அப்படின்னோடனே வீட்டில் உள்ள வேலைக்காரன் வந்திருக்கு. அது எப்படிமா அங்கே வளராமல் இருக்கும், நான் டெய்லி தண்ணி ஊற்றி உரம் போட்டு நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னடா இது இப்படி ஆகி போச்சுன்னு விட்டுட்டாங்க. அதை தூக்கி எறிஞ்சாச்சு, அந்த கொட்டை யாரும் பாதுகாக்கலை, அதனால் அப்படி இருக்குன்னு. ரைட்டு. அடுத்து ஒரு ட்ரிப்பு மறுபடியும் அமெரிக்காவுக்கு போயிட்டு படிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு வருஷம் கழித்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இந்த மரம் நல்ல ஹைட்டாக வளர்ந்துருச்சு, இன்னும் காய் இன்னும் வரலை. இந்த மரம் இவ்வளோதான் வளர்ந்துருக்கு, நல்லா வளரவே கிடையாது. ஸோ மறுபடியும் அதே வேலைக்காரர் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காமா, அவங்க நீங்கள் சொன்னாலும் நல்லா தண்ணி ஊட்டி உரம் போட்டு நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மரத்தை கேட்பாருல யாரும் கிடையாது, அது பாட்டுக்கு உள்ளதான் வளர்ந்துருக்கு. ரைட்டு, ஓகே. மறுபடியும் அடுத்த வருஷம் போகிறாங்க. அடுத்த வருஷம் வர முடியல, 2 பேருக்கும் வர முடியல, சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிப்போச்சு, வரல. 2 வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஒரே
இதாகி போச்சு. அது என்ன சொல்லுவாங்க, ஒரு மனசுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரம் வந்து அந்த இடத்துல இல்லை. ரொம்ப மனசு கஷ்டத்தோட இப்படி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுக்கு தூக்கி அந்த கொட்டை வந்து பெரிய ஆலமரமாக வளர்ந்து சூப்பரான பழங்களோட அப்படியே வந்து காய்ச்சி அப்படியே நிற்கிது. அப்படியே கண்ணுக்கு பார்க்கும்போது ஒரு இன்ப அதிர்ச்சியும் இன்னொன்று ஆச்சரியமும் கூட. என்ன ஆச்சு, ஏன் ஏன் 2 வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்னு வீட்டுக்கார வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது வேலைக்காரர் சொல்கிறாரு, பெரிய வந்து ஒரு புயல் வந்துச்சுமா, அந்த புயலில் வந்து நான் வளர்த்த மரம் வந்து அந்த புயலுக்கு தாக்கு பிடிக்காம வந்து கீழே சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவங்க அந்த மரத்தில் போயிட்டு சரி அந்த மரத்துலேயே மாம்பழம் இருக்கு அப்படின்னு வந்து பறித்து சாப்பிட்றாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு, நல்லா இனிப்பாக இருந்திருக்கு. இது வந்து கதை. இந்த கதையிலேருந்து நான் என்ன ஒரு கருத்தை எடுத்து உங்களுக்கு மையமாக வைக்கிறேன்னா, தனி மரமாக நிற்கிது பார்த்தீங்களா, யூடியூபர் மாதிரி ஒரு வியூஸ் இல்லாமல் சப்ஸ்கிரைப் எதை யாரோட சப்போர்ட் இல்லாமல் வெயிலில் வந்து காஞ்சி 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 வியூஸ் இல்லாமல் காஞ்சி 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 வளர்கிற யூடியூபரும் சரி, அந்த மரமும் சரி, எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் 4 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழித்து ஒரு பெரிய மரமாக வளர்ந்து தன்னோட சொந்த காலில் வளர்ந்து நிற்பான் பார்த்தீங்களா, அவனை எவ்வளோ பெரிய புயல் வந்தால் கூட அவனை வந்து யாராலையுமே சாய்க்க முடியாது. ஆனால் இங்கே உள்ள ஒரு மரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அடுத்தவனோட சப்போர்ட்டாலே வளர்ந்த மரம். அது தண்ணி ஊற்றி உரம் ஊற்றி பார்த்து தண்ணி ஊற்றி உரம் ஊற்றி சப்போர்ட் பண்ணி வளர்ந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, புயல் காற்றுக்கு வந்து தாங்காது. அது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அடுத்தவங்களோட சப்போர்ட்டை விட்டுட்டாங்கன்னா அது சாஞ்சிடும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூபரால் வந்து நீங்கள் உங்கள் சொந்த காலால் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபரை வந்து கொண்டு வாங்க. அந்த சப்ஸ்கிரைபரை தான் அவங்கள வந்து எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்து உங்களை வந்து அசர விட மாட்டாங்க, சாய விட மாட்டாங்க. நீங்கள் வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிப்பாங்க. எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் சரி உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. ஸோ நீங்கள் என்னென்னா உங்களோட சொந்த காலில் உங்களோட சொந்த உழைப்பினால உங்களோட சொந்த வீடியோ நல்லா வீடியோ பண்ணி உங்களோட அந்த இன்ஸ்பிரேஷனால் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை யாராலையுமே வந்து அசைக்க முடியாது. அந்த கருத்தை வந்து இந்த வீடியோ நான் வச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கதை பிடிக்காட்டி கமெண்ட்ஸில் தெரிய பண்ணுங்கள், கதை பிடிச்சாலும் கமெண்ட்ஸில் தெரிய பண்ணுங்கள். இந்த கதையை கேட்டு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் பிறந்துன்றதை மறக்காமல் என் கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? பாய். பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான்.